பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் உலக இரட்சகரும் ஆகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். ஒரு புதிய நாளை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கிருபையாய் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு நாட்களையும் அவர் நமக்கு ஆசீர்வாதமாக கொடுத்து அவருடைய கிருபையினாலே நம்மை தாங்குகிற தேவனாகவும் நடத்துகிற தேவனாகவும் காணப்படுகிறார். நிச்சயமாய் இந்த நாளையும் அவர் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பார். இந்த நாளுக்குரிய தேவனுடைய வார்த்தையை உங்களுக்காய் நான் வாசிக்கிறேன். எரேமியா 33 அதிகாரம் 14 வசனம். எரேமியா 33 அதிகாரம் 14 வசனம். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் இஸ்ரவேலின் குடும்பத்துக்கும் யூதாவின் குடும்பத்துக்கும் சொன்ன நல் வார்த்தையை நிறைவேற்றுவேன். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இங்கே அருமையான ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். நான் இஸ்ரவேலின் குடும்பத்துக்கும் யூதாவின் குடும்பத்துக்கும் சொன்ன நல் வார்த்தையை நிறைவேற்றுவேன் என்பதாக. இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் நண்பர்கள் காணப்படுவார்கள், உதவி செய்பவர்கள் காணப்படுவார்கள், அநேக தெரிந்த நபர்கள், நெருக்கமுடைய நபர்கள் காணப்படுவார்கள். அவர்கள் எல்லோரும் சொல்லுகிற பல வார்த்தைகள் என்னவாய் இருக்கிறது என்றால், நான் உங்களுக்காக இதை செய்து தருகிறேன் என்பதாக. இப்படி சொன்ன பலர் தங்களுடைய வார்த்தையை நிறைவேற்றுவதில்லை. மனிதர்கள் எப்பொழுதுமே தங்களுடைய வார்த்தையை நிறைவேற்றுவதில்லை. ஆனால் கர்த்தரோ தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கொடுத்த வார்த்தைகளை நிறைவேற்றுகிற தேவனாய் காணப்படுகிறார். இங்கே வேதவசனம் சொல்கிறது, நல் வார்த்தையை நிறைவேற்றுவேன் என்பதாக. இந்த உலகத்தில் வாழ்கிற பல மனிதர்களுடைய நிலையானது சோர்ந்து போனவர்களாக, ஏமாற்றப்பட்டவர்களாகவே காணப்படுகிறார்கள். ஏனென்றால் வார்த்தைகள் நிறைவேறப்படாதபடி இருப்பதினாலே. ஆனால் கர்த்தரோ தம்முடைய பிள்ளைகளை ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக விடுவதில்லை. இந்த நாளிலே உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட வார்த்தைகள் நிறைவேறாமல் இருப்பதினாலே சோர்ந்து போனவர்களாய் நீங்கள் காணப்படலாம். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாய் ஆசீர்வாதத்தை தருகிற தேவனாக, வார்த்தையை நிறைவேற்றுகிற தேவனாக காணப்பட போகிறார். எதில எல்லாம் என் தேவன் தம்முடைய நல் வார்த்தையை நிறைவேற்றுகிறார் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை இந்த நாளிலே நாம் சிந்திக்க போகிறோம். முதலாவதாக வேதம் சொல்லுகிறது, நெகேமியா 9 அதிகாரம் 8 வசனத்தை வாசிக்கும் போது, நெகேமியா 9 அதிகாரம் 8 வசனத்திலே, அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மையுள்ளதாக கண்டு கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெர்சியர், எபூசியர், கிர்காசியருடைய தேசத்தை அவன் சந்ததிக்கு கொடுக்கும்படி அவனோடு உடன்படிக்கை பண்ணி உம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றினீர். நீர் நீதியுள்ளவர். இங்கே பார்க்கும்போது முதலாவதாக நம்முடைய தேவனாகிய கர்த்தர் உடன்படிக்கையை நிறைவேற்றுகிற தேவனாய் காணப்படுகிறார். இங்கே வாசிக்கும் போது அநேக தேசத்தின் பெயர்களை நாம் பார்க்கிறோம். அதையெல்லாம் உடன்படிக்கையாய் சந்ததிக்கு தருவேன் என்று சொன்னவர் அந்த உடன்படிக்கையை நிறைவேற்றுகிறார். அவரே நீதியுள்ள தேவனாய் காணப்படுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த காலவெளியிலே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பலவிதமான உடன்படிக்கையை என் தேவன் செய்தவராக காணப்பட்டிருப்பார். அந்த உடன்படிக்கையை எல்லாம் இந்த நாளிலே என் தேவன் நிறைவேற்றுகிறவராக காணப்படுவார். பல நேரங்களிலே ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே உடன்படிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை என்று சொல்லி யோசித்தபடியாய் நாம் காணப்படுகிறோம். ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே நல் வார்த்தைகள் நிறைவேறப்படவில்லை என்று சொல்லி புலம்பி தவிப்பவர்களாய் காணப்படுகிறோம். ஆனால் கர்த்தரோ இந்த நாளிலே உங்கள் வாழ்க்கையில் கொடுத்த எல்லா உடன்படிக்கைகளையும் நிறைவேற்றுகிற தேவனாக காணப்படுவார். இரண்டாவதாக எதை என் தேவன் நிறைவேற்றுகிறார் என்று சொல்லி பார்க்கும்போது
வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தையும் 5ஆம் வசனத்தையும் வாசிக்கும் போது, சங்கீதம் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே, அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. இங்கே பார்க்கும்போது இரண்டாவதாக என் தேவனாகிய கர்த்தர் எதை நிறைவேற்றுகிறார் என்று சொல்லி பார்க்கும்போது இரண்டு விதமான காரியங்களை இங்கே நாம் பார்க்கிறோம். முதலாவதாக ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுகிறார். இரண்டாவதாக வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றுகிறார். இந்த காலவெளியிலே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆலோசனைகளையும் நாம் தேவனுடைய சமூகத்தில் வந்து செய்கிற விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் நிறைவேற்றுகிற தேவனாய் காணப்படுவார். ஆம் பிரியமானவர்களே, பலவிதமான நேரங்களிலே விண்ணப்பங்களை தேவனுடைய சமூகத்தில் ஏறெடுக்கிறோம். பலவிதமான நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளுக்கு ஏற்பதாக தேவனுடைய சமூகத்திற்கு வந்து எனக்கு இந்த காரியத்தை செய்யும் என்று சொல்லி விண்ணப்பிக்கிறோம். அழுது ஜெபிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். பல நேரங்களிலே நாம் யோசிக்கிறோம், ஏன் என்னுடைய விண்ணப்பங்கள் கேட்கப்படுவதில்லை, ஏன் என்னுடைய ஜெபங்கள் கேட்கப்படுவதில்லை, ஏன் என்னுடைய ஜெபங்கள் அங்கீகரிக்கப்படுவதில்லை என்பதாக. ஆனால் இந்த காலவெளியிலே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்ய போகிறார். அவர் சொன்ன நல் வார்த்தைகளை நிறைவேற்ற போகிறார். இரண்டாவதாக ஆலோசனைகளை எல்லாம் அவர் நிறைவேற்றுகிற தேவனாகவும் உங்கள் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றுகிற தேவனாகவும் காணப்படுவார். மூன்றாவதாக எதை என் தேவன் நிறைவேற்றுகிறார் என்று சொல்லி பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது. யோபு 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, யோபு 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார், இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. இங்கே பார்க்கும்போது மூன்றாவதாக நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எதை நிறைவேற்றுகிறார் என்று சொல்லி பார்க்கும்போது இங்கே வேதவசனம் சொல்லுகிறது, எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் என்பதாக. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கென்று குறித்து வைத்திருக்கிறதான ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு தருகிறவராக காணப்படுவார். பல நேரங்களிலே உடனடியாக ஆசீர்வாதத்தை நாம் எதிர்பார்க்கிறோம். உடனடியாக நம்முடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நமக்கு குறித்திருக்கிற காரியத்தை நிச்சயமாய் கர்த்தர் நிறைவேற்றுவார் என்பதாக. குறித்திருக்கிற காலம் வரும் வரையில் அவரோடு கூட காத்திருப்பவர்களாய் நாம் இருக்க வேண்டும். பல நேரங்களிலே சோர்ந்து போனவர்களாக நம்முடைய வழிகளை விட்டு விலகி செல்கிறவர்களாய் நாம் காணப்படுகிறோம். அப்படிப்பட்டவர்களாய் இராதபடிக்கு யோபுவின் வாழ்க்கையிலே அவர் அனுபவித்த பல காரியங்களின் நிமித்தமாக அவர் சொன்ன வார்த்தை தான், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் என்பதாக. இந்த காலவெளியிலே நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே நம்பிக்கையுடையவர்களாய் இருக்க வேண்டும். இந்த காலவேளையிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு கொடுக்கிறதான அருமையான ஒரு வார்த்தை என்னவென்றால், உன்னுடைய வாழ்க்கையிலே நல் வார்த்தைகளை நிறைவேற்றுவேன் என்பதாக. இந்த காலவேளையிலே எதையெல்லாம் அவர் நிறைவேற்றுகிறார் என்று சொல்லி பார்க்கும்போது, முதலாவதாக உடன்படிக்கையை நிறைவேற்றுகிறார். இரண்டாவதாக ஆலோசனைகளையும் வேண்டுதல்களையும் நிறைவேற்றுகிறார். மூன்றாவதாக நமக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுகிறார். இவைகளை எல்லாம் அவர் நிறைவேற்ற வேண்டும் என்றால் தேவனுடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் காத்திருப்பவர்களாக, அவரையே நோக்கி பார்ப்பவர்களாக, அவரையே தேடுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். நிச்சயமாய் இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதத்தை நாமும் பெற்றுக்கொள்ள முடியும். தேவனுடைய கரத்திலே உங்களை அர்ப்பணிப்பீர்களா? செபிக்கலாம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல காலை வேளைக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்.
நீர் கொடுத்த அற்புதமான உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். நல் வார்த்தைகளை நிறைவேற்றுவேன் என்று எங்களுக்கு நீர் வாக்கு பண்ணியிருக்கிறீர். இந்த காலவேளையிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீர் கொடுத்த உடன்படிக்கையை, ஆலோசனைகளை, வேண்டுதல்களை, குறித்திருக்கிறதை நிறைவேற்றுகிற தேவனாய் நீர் காணப்படபடியுமாய் உம்முடைய கரத்திலே முற்றிலுமாய் தாழ்த்தி தருகிறோம். நீரே பெரிய காரியங்களை செய்வீராக. நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் வாழ்க்கையில் கொடுத்த எல்லா விதமான நல்வார்த்தைகளையும் நிறைவேற்றுகிற தேவனாய் அவர் காணப்படுவாராக. ஆமென். God bless you.